உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தல தோனிக்கு நடந்த சம்பவத்தை போலவே ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி விஜய்க்கும் நடந்திருக்கு. இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்தவர் தோனி. இவருக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. தற்போது இவர் IPL சென்னை அணிக்கு கேப்டனாக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய மாநிலத்தை விட தமிழகத்துல இவருக்கு ரசிகர்கள் அதிகம். அதனாலேயே இவர் சென்னை அணிக்கு தொடர்ந்து கேப்டனாக இருந்துட்டு இருக்காரு. இவரின் கேப்டன்ஷிப் பலருக்கும் வியக்க வைக்கும் அளவு இருக்கும். பல சாதனைகளையும் கிரிக்கெட்ல செஞ்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக இருப்பவர் தளபதி விஜய். இவருக்கு இருக்கும் ரசிகர்கள் பட்டாளம் நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய கூட்டத்தை வச்சிருக்காரு. தற்போது 63வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கான ஷூட்டிங் சென்னையில் சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. இதனால் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வராங்க. அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருக்கு. ரசிகர்கள் விஜயை காண ஆர்வமாக தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்காங்க. தளபதி விஜய் ரசிகர்களை தினமும் பார்த்து கையசைத்து விட்டுதான் போறாரு. சமீபத்துல ஷூட்டிங் நடந்த இடத்தில் ரசிகர்களை சந்தித்த போது அவருக்கு இருந்த பாதுகாப்பு படையினரையும் தாண்டி ரசிகர்கள் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அவரை கட்டிப்பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ சமூக அளவில் வைரல் ஆகியிருக்கு. அந்த அளவு ரசிகர்கள் அவர் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கான பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானதா இருக்கு. ரசிகர்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று பலரும் கூறிட்டு இருக்காங்க. இது போலவே தோனி சென்னை அணிக்காக ஆடும்போது அவரை பார்க்க ரசிகர் ஒருவர் பாதுகாப்பையும் மீறி அவரிடம் சென்று கட்டிப்பிடித்து காலில் விழுந்திருக்காரு. இந்த வீடியோவும் வைரல் ஆகியிருக்கு. அவர்கள் மீது ரசிகர்கள் எப்படி பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுது. படத்தில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ஹீரோ தான் விஜய். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய மார்க்கெட்டை வைத்திருக்கும் நடிகர் தளபதி விஜய். இவரின் படங்களுக்கு எதிர்பார்ப்பு தென்னிந்திய அளவுல இருக்கு. தற்போது அட்லியுடன் கூட்டணியில் 3வது முறையாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தின் பட்ஜெட் தென்னிந்தியாவில அதிகபட்ச தொகையாக இந்த வருடத்தில் இருக்கும் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் விளையாட்டை மையமாக கொண்டு உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை முழுவதுமாக சென்னையை சுற்றி படமாக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் இங்க உள்ள தொழிலாளர்கள் விஜயிடம் வைத்த கோரிக்கை தானாம். இந்த படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடக்க போவதாக தகவல் ஏற்கனவே வைரலாகி பரவி வந்தது. ஆனால் இங்கே உள்ள தொழிலாளர்கள் விஜயிடம் நீங்கள் அங்கே ஷூட்டிங் நடத்தினால் அங்கே இருப்பவர்களுக்கு தான் வேலை கிடைக்கும்னும், இங்கே நம்ம ஊரிலே ஷூட்டிங் நடத்தினால் இங்கே இருக்கும் பலருக்கும் வேலை கிடைக்கும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. அதன் காரணமாக தளபதியையும் அவர்களின் நலனுக்காக பலருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்று இங்கேயே ஷூட்டிங் நடத்த சொல்லியிருக்காரு. இதனால விஜய் இங்கேயே பலருக்கும் வேலை கிடைக்க செஞ்சிருக்காரு. இதற்காக தொழிலாளர்கள் பலரும் சந்தோஷத்துல இருக்காங்க. படத்தில் மட்டும் தளபதி விஜய் ஹீரோ இல்ல, நிஜத்திலும் ஹீரோ தான் என பலரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க.